அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். என்னுடைய லோகோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த லோகோ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து 3D பிரிண்டர் வச்சுருக்காங்க. அவங்க இது எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நான் வந்து இந்த சமயபுரம் மாரியம்மா 7 சப்தகன்னிகள் அவங்க உடம்புல இருக்குன்ற விஷயத்துக்காக 7 சப்தகன்னியில் குதிரையில் தேரில் போகிற மாதிரி 7 சப்தகன்னிகளையும் போட்டு செய்ய முடியுமான்றதுக்காக கேட்டிருந்தேன். அப்படியே உங்களுக்கும் அது வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கும் கொடுக்கலான்னு கேட்டிருந்தேன். அவங்க ஃபஸ்ட்டு ஏனோ தெரில என்னுடைய லோகோவை செய்யறதுக்கு லைக் பண்ணாங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு பிரிண்ட் மாதிரி கொடுத்துட முடியாது. அதில் நிறைய அவங்க கண்டுபிடிச்சி அதில் இன்னும் கொஞ்சம்லாம் ஆட் பண்ணி இதுதான் ஃபிக்ஸ் பண்ணி அதில் கொண்டு வர முடியுன்ற மாதிரி அதை பெஸ்ட்டு வந்து அவங்க இது பண்ணாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் நான் என்னன்னா என்னுடைய இதில் கலராக இருக்கும், கீழே இந்திய பெண்ணேன்னு தமிழில் வந்திருக்கும், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு சிவனும் பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இந்த ட்ரெஸ் வந்து நானே சொல்லி டிசைன் பண்ணி ஒரு டெய்லர்கிட்ட மெட்டீரியல் வாங்கி கொடுத்து இதை வந்து இப்படி ஷேப் கரெக்டாக வயிறுக்கிட்ட ஷேப் தெரியணுன்றதுக்காக தனித்தனி பிட்டு இப்படி தான் கட்டணும், இப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வயிறாண்ட ஒரு டால் மாதிரி இருக்கணும், நம்ம எழுந்து நின்னா அப்படின்ற மாதிரி அதை ஷேப் பண்ணி இது கரெக்டாக இப்படி நான் இதை வடிவமைச்சு பண்ண சொன்னது. மெட்டீரியல் வந்து ரொம்ப சீப் தான். ஆனால் உள்ளே வந்து நம்மளுக்கு அனீஸியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காட்டன் லைனிங் கொடுத்து இதை நான் தைக்க சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் தான் வரணும். அந்த மெட்டீரியல் ஓரத்தில் இருக்கிற கலரே வந்து இந்த இடத்துல ஒரு பட்டை மாதிரி வச்சு அது எல்லாமே இடுப்பாட்டியும் வரணும், இந்த பார்டர்லேயும் வரணும் அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணியிருந்தேன். இது வந்து நான் ஒரு இது நல்லா பார்த்துருங்க. இது வந்து நான் ஒரு கிளாஸ் இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு இதிலெல்லாம் எக்ஸிபிஷன்லாம் வைக்கிற மாதிரி வச்சு கீழே இந்திய பெண்ணையும் இது பண்ணிவிட்டு முடிஞ்சால் அது கலர் கொடுக்கலாமா வேணாமான்னு நீங்களே சொல்லுங்கள். நான் இன்னும் என்னுடைய சில்வர் ப்ளே பட்டன் வந்து வாங்கலை, இன்னும் நான் அப்ளையே பண்ணலை சில்வர் ப்ளே பட்டனுக்கு. அதையும் இதையும் ஒன்றா சேர்த்து இவங்கக்கிட்ட டெய்லி மானிட்டர் காட்டி பேசுகிறேன் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே அதை வச்சுக்கிட்டு பேசணும் அப்படின்றதுக்காக. இப்போ இது வந்து நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் தான் ஃபஸ்ட் டைம் இதை போட்டுட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோவில் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபோட்டோவை தான் நான் என்னுடைய தம்ப்நெயிலில் வச்சுருக்கேன். 10 இயர்ஸ் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அது. அதை வந்து தம்ப்நெயிலில் வச்சுருக்கேன். ஆனால் அப்போ யூடியூப்னே ஒன்று வந்ததான்னா தெரியல. அதுக்கப்புறம் ஆனால் நான் சேனல் ஆரம்பித்து 7 or 8 இயர்ஸ் ஆகுது. ஆனால் அந்த ஃபோட்டோ நான் எடுத்தது வந்து தம்ப்நெயிலில் வச்சுருக்கிற ஃபோட்டோ வந்து 10 இயர்ஸ் ஆகுது எடுத்து. இது ஒரு ராசியாகவே வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லோ அண்டு நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் கூட வந்து எல்லோ அண்டு இது தான் இருக்கும், பிளாக் தான் இருக்கும். ஏதோ ஒவ்வொரு ராசிக்கு சிலது ஏதாவது காம்பினேஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சுகப்பிரமருக்காக 11 நாள் போனோம். எஸ்சி சேகர் அவங்களுக்கு வந்து டி நகர் குமார் சொன்னார். 11 நாள் வந்து போயிட்டு வீட்டுக்கு கிட்டே இருக்கிற பிள்ளையார்கிட்ட போயிட்டு அந்த டி நகர் குமார் சொன்னதாக எஸ்வி சேகர் அவங்க நான் வந்து இவரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், சுகப்பிரமரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ அவர் வீடியோவை பார்க்க நேர்ந்தது. அதனால் அவர் போனார். அவர் போன பின்னாடி தான் அந்த மாதிரி அவர் சுகப்பிரமரை வந்து சொன்ன மாதிரி, அதாவது சுகப்பிரமர் வந்து கிளி ரூபத்தில் அந்த பேப்பர்லேயே கிளி உருவம் தெரியுது, ஒரு முனிவர் உருவம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த டி நகர் குமார்ன்றவர் சொன்னார் பாருங்க. அதெல்லாம் அந்த கிளி உருவம் சொல்லுச்சின்னு டி நகர் இவருக்கு வந்து எஸ்வி சேகருக்கு சொன்னது என்னன்னா, உங்களுடைய வருமானத்தில் ஒரு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் 10% வந்து எனக்கு நீங்கள் கொடுக்கணும், அதுலேருந்தே ஒரு 1/4 பங்கு நான் வந்து உங்கள் பையன் அஸ்வினுக்கே வர மாதிரி பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்தது. நான் அந்த சமயம் பார்த்து தான் அஸ்வின் என்ற பேர் வேறு எனக்கு தொடர்பு வந்துட்டு இருந்ததுன்னு தான் காமிச்சிட்டு இருந்தேன். நியூ கரோலி பாபாவுக்கும் அஸ்வின் என்ற பேருக்கும் ஏதோ சம்மந்தங்குது. ராமர், ஏன்னா ராமர்னாலே அஸ்வின்ன்றதே அஸ்வம்னா குதிரை, யானை, குதிரை இது ஒன்று. ராமர் சம்மந்தப்பட்டவர் நீம் கரோலி பாபா. சுகபிரம்மர் வந்து சுகபிரம்மர் ராமாயணம்னே பேரும் கேரளாவில். அதனால் அந்த சுகபிரம்மர் கூட கனெக்ட் ஆகிட்டாங்க அங்கே எல்லாமே. நீம் கரோலி எல்லாமே கனெக்ட் ஆனாங்க. அந்த கிளின்ற விஷயமெல்லாம் கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு. இப்போ எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, இன்றைக்கி எலெக்ஷன் டே. இன்றைக்கி நான் அங்கே போய் ஓட்டு போட போகிறேன் இல்லைங்களா. உங்களுக்கெல்லாம் நான் சொன்னேன் 11 நாள் கரெக்டாக சுகபிரம்மருக்காக அவர் எஸ்வி சேகர் அவர்களுக்கு சொன்ன அதே விஷயத்த நம்ம பண்ணலான்னு உங்களுக்கு வீடியோ போட்டு நான் வந்து 11 நாள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார்கிட்ட இப்போ கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 11 நாள் வந்து என்ன பண்ணுறேன், 11 முறை சுற்றிட்டு
சுகபிரம்மருடைய மந்திரம் அதை போட்டிருப்பேன் அப்போயே டிஸ்கிரிப்ஷனில் கூட. இப்போ கூட வேணால் போடுறேன் கேளுங்க. அந்த சுகபிரம்மரோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுற்றணும். அங்கே 11 முறை அந்த பிள்ளையாரை போய் சுற்றிட்டு வந்துடணும். 11 நாள் போகணும் அப்படின்றது நான் தொடங்கினா உங்களுக்கும் சொன்னேன். அப்போ என்ன ஆச்சுன்னா 11ஆவது நாள் இன்வைட் பண்ணுறாங்க அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்மயா வித்யாலயா ஸ்கூலில். அங்கே வந்து எப்படின்னா ஒரு ஸ்கூல் பசங்களெல்லாம் முருகர் மாதிரியும் கண்ணன் மாதிரியும் வேஷம் போட்டு பண்ணுறது மட்டும் மெயின் மேட்ரு கிடையாது. குபேரனுக்கு இவர் சுகபிரம்மர் வந்து குரு. அவர் தான் ஐடியா சொல்கிறாரு. திருப்பதி பெருமாளுக்கு வந்து கல்யாணத்துக்கு கடன் கொடு இதெல்லாம் சொல்கிறது. பணத்தினுடைய விஷயத்துக்கு தான் மெயினாக சொன்னதே நான் சுகபிரம்மரை. குபேரனும் பணத்துக்கான விஷயம் இருக்குது உங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் 11ஆவது நாள் அதை சுற்றி முடிக்கும்போது அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்றதோட அங்கே போன எல்லாருக்கும் குபேர விளக்கு திறந்து அனுப்புகிறாங்க. அந்த சுகபிரம்மருக்கு சம்மந்தப்பட்ட விளக்கு அது 11ஆவது நாள் கொடுக்குறாங்க. அந்த குபேர விளக்கு கொடுக்குறாங்க. அது சிவனோடும் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. சுகபிரம்மருக்கும் அந்த குபேரனுக்கும் சிவன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதில் அப்பயே சொல்லியிருப்பேன், நான் அந்த வீடியோவிலே அந்த கதையை சொல்லியிருப்பேன். சிவன் தான் அதில் மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அந்த சுகபிரம்மருக்கும் அந்த குபேரனுக்கும் நடந்த விஷயங்களில். ஏன்னா அவர் குபேரன் வந்து சிலதெல்லாம் வாரி வாரி வழங்கி கூட சில மிஸ்டேக் பண்ணிடுவார். அப்புறம் நீ இந்த மாதிரி போய் பண்ணால் தான் செல்வெல்லாம் திரும்பி வரும்ன்றதுக்காக சிவன்கிட்ட கொஞ்சம் இது பண்ணிவிடுவார் அவர் குபேரன். அந்த கதைலாம் அப்போயே போட்டிருப்பேன் நான். அப்போது இவருடைய சேலத்தில் இவருடைய சுகபிரம்மருடைய இதில் போயிட்டு அவரை குபேரனை வர சொல்லி பண்ணுவாங்க. அந்த இடத்துல நிறைய இது இருக்கும். அந்த இடத்துல போனோம்னா தயிர் சாதமும் மாதுளம்பழத்தை கலந்து அங்கே ஒரு நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர். சுகபிரம்மர் வந்து குபேரனுக்கு சொல்லியிருப்பார். அந்த விஷயத்தை நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற 11 இது சுற்றிட்டு, ஆனால் அந்த எஸ்வி சாகர் சொன்னது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சுகபிரம்மருக்காக சுற்றிட்டு 11 நாள் சுற்றுறது, மந்திரம் சொல்லிக்கிட்டே சுற்றுறது, சுகபிரம்மர் நினச்சிட்டு சுற்றுறது மட்டும்தான் அவர் சொன்னது. அந்த சேலத்தில் அவர் சொன்ன அந்த விஷயத்தை இங்கே வீட்டுக்கு 11ஆவது நாள் நீங்கள் இந்த மாதிரி தயிர் சாதம் கொடுத்துருங்கன்ற விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக 11ஆவது நாள் இந்த ஸ்கூலில் கூப்பிட்டு குபேர விளக்கு எனக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. நான் அதை போயிட்டு சிவன் மேலே வச்சு எடுத்துன்னு வந்துடுறேன். அது வந்து ஒரு 11 திங்கள் போகிறேன் அப்போது. இப்போ சிவன் கோயிலுக்கு அது ஒரு தனி விஷயம் சொல்லியிருந்தேன். அப்போது அந்த 11ஆவது திங்கள் 10ஆவது திங்களாக வருது அது. அப்போ நான் அதை போயிட்டு அங்கே சிவன் மேலேயும் வச்சு எடுத்துன்னு வந்துடுறேன் அந்த குபேர விளக்கை. அந்த ஸ்கூலில் தான் இன்றைக்கி நான் போய் ஓட்டு போட போகிறேன் இப்போ நான். அது ஒரு விஷயம். இந்த எஸ்ஐஆர் விஷயத்துக்காக யாரோ ஒருத்தர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த தெருவில் வந்தாங்களாமே, விசாரிச்சாங்களாமே. நான் எப்பவுமே அரசியல்லே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் வந்து எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்களே, ஊரே பேசிட்டாங்க. வீடியோவே நிறைய பேர் வீடியோவில் ட்ரால்காக போட்டாங்க. எஸ்ஐஆர் எதுக்கு தெரியுமா கொண்டு வந்தாங்க, அது கொண்டு வந்ததே இந்த விஷயம் பண்ணுறதுக்கு தான், அந்த விஷயம் பண்ணுறதுக்கு தான், அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டாங்களே ட்ரால் பண்ணி. அது வேறு ஒரு அரசாங்க ட்ரிக்ஸ்க்காக அதை பண்ண சொல்கிறாங்க. இப்படி எல்லாம் கூட வந்ததே, அதை வச்சாவது நீங்கள் தெரிஞ்சுட்டுருக்கலாமே அப்படின்னு நான். இல்லை, நான் அதெல்லாம் இந்த அரசியல் இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறதில்ல. அப்போ நான் ஒன்று தெரிஞ்சுக்கினேன். ஒரு காசிப்காக இருக்கட்டும், ஒரு அரசியல் விஷயங்களை, ஒரு வீட்டு சண்டைங்க, சில பேர் எனக்கு அந்த விஷயமே வேணான்னு ஒதுங்கிடுவாங்க. பொதுவாக ஜென்ஸ் வந்து வீட்டு விஷயங்க இந்த மாதிரி இதுங்கெல்லாம் தலைவலிக்குதுன்றதுனால ஒதுங்கிடுவாங்க. அரசியல் விஷயங்களை கேட்டாவே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குதுன்னோ, இல்லை ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குதுன்னோ, அவங்க ஒருத்தர் போட்டுக்கிற சண்டைங்க பிடிக்குதுன்னு அரசியலே வேணான்னு விட்டுடுறோம். அப்படியாவது அந்த யூடியூப் உலகமாக இருக்குதுங்க. இப்போ ஒரு நாளெல்லாம் பேசுனாங்களே, அதை ஒரு 2 மாதமாக பேசுனாங்களே அந்த எஸ்ஐஆரை. நீங்கள் வந்தாங்களா, தெருவாக வந்தாங்களா, கேட்டாங்களா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. இப்போ அவங்க வீட்டில் 5 பேரும் ஓட்டு போட முடியாமையே போச்சு அதனாலன்னு சொல்லிட்டு காலையில் தான் சொல்லி வருத்தப்பட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு என்ன ஒரு புரிதல் வந்ததுன்னா, சில விஷயங்களை நம்மளுக்கு பிடிக்கலன்னாலும் சில நாட்டு நடப்புகள் விஷயங்கள், சண்டை சச்சரவுகளாக இருக்கட்டும், வீட்டு நடப்பும் நாட்டு நடப்பும், அது சண்டை சச்சரவு நம்மளுக்கு பிடிக்காத சர்ச்சையான விஷயமா இருக்குதுன்னா கூட அதை நம்ம கவனிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் இன்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.